முதல் படம் வந்து நான் தான் பண்ணுறது கன்ஃபார்மே ஆகலை. ஆக்சுவலாக எங்கேயும் இப்போது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு நாள் வந்து இவர் எனக்கு கால் பண்ணார், ஸ்டில்ஸ் விஜய். அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட ரொம்ப க்ளோஸு. அவர் வந்து சொல்கிறாரு, முருகதாஸ் சார் வந்து அந்த ஃபாக்ஸ் ஸ்டாரோட டைப் வச்சு ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க, அது கூட இருக்கிற கோ டைரக்டர் சரவணன். அவர் சொல்கிறார், பயங்கர திறமசாலி அந்த பையன். ஆமாம், அந்த படத்துக்கு உன்னோட சிடி எடுத்துகிட்டு போய் கொடு, நான் வந்து சொல்லியிருக்கேன், நீ போய் சிடியை போய் கொடு, இது மட்டும் உனக்கு கிடச்சிதுன்னா அவ்வளோதான், அவன் லைஃபே மாறிடும் அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லி, நான் அப்போது சிடி எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறேன். அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க வலசரவாக்கமில். முருகதாஸ் கொடுத்தீங்களா சரவணன்? இல்லை, சரவணனை தான் வந்து பார்க்க சொன்னாங்க. முருகதாஸ் சார் சொன்னாரா டைரக்டரை போய் பார்க்க சொல்லுன்னு சொன்னோடனே நேரடியாக வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி சிடியில் வந்து நான் 5 பாட்டு இருந்துச்சு. அதில் நான் 2 பாட்டு தான் ப்ளே பண்ணேன், அதுவே போதும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அப்புறம் வந்து சரின்னு வந்துட்டேன். வந்தவொடனே அதுக்கப்புறம் எனக்கு கால் வரல, எதுவும் வரல, சுத்தமாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழித்து அங்கேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து உங்களை வந்து மீட் பண்ணணுன்னு சொன்னார் அப்படின்னு. சரின்னு சொன்னோன்னே அப்போ நான் வடபழனி வந்துட்டேன். வடபழனியில் தான் இருக்கேன். வடபழனியில் வந்து ஒரு நாள் வந்து என்னை வந்து மீட் பண்ணுறாரு. வந்தவுடனே அவர் என்னென்ன அந்த கதையை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்குலாம் என்ன எதுக்கு கதையெல்லாம் சொல்கிறாரு நம்மக்கிட்ட அப்படின்ட்டு நான் அப்படியே கேட்டே இருந்தேன். அது சாங்கோட சிச்சுவேஷன் சொல்கிறாரு, ஜென்ரலாக ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொன்னார். நானும் அப்படியே கேட்டே இருந்தேன். கேட்டே இருக்கும்போது எனக்கு யாரோ ஏதோ சொன்னோன்னா டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். அதை வந்து அது மறந்துடுவோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ அந்த ஃபோன் ரெக்கார்டர்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணேன், கீபோர்டில் அப்படியே ஒரு பீட்டை போட்டேன். அவர் சொல்லும்போதே ஒரு பீட்டு போடுறது, அதுக்கப்புறம் ஒரு கார்ட்ஸ் போட்டேன், இதெல்லாம் போட்டு அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். அவர் சொல்லி முடித்தவுடனே அந்த பீட்டில் அதை போட்டுட்டு நான் சும்மா ஒன்று அப்படியே பாடி காமிச்சேன். அதுதான் அந்த சொட்ட சொட்ட நினைவு வைத்தேன். தரரர தரரர தராரரனா தரானனா தராரனா அப்படின்னோடனே அப்படியே அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கு சார், பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னார். சார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். ஆக்சுவலாக போனவுடனே எனக்கு கால் வருது, இந்த படம் நீங்கள் தான் மியூசிக் பண்ணீங்க, டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு நீங்கள் தான்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக வந்து அவர் வந்து சரவணன் சார் வந்து சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிறைய பேரை பார்த்துருக்காரு, அவங்க வந்து வேறு யாராவது நோன் மியூசிக் டைரக்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் போன இடத்துலலாம் வந்து அவருக்கு வந்து சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்திருக்கு. இங்கே வந்தவுடனே நான் எதுவுமே எதிர்பார்க்காம டியூன் போட்டது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அதை நம்ம அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணி நம்ம மற்றவங்கள பார்க்க முடியல. இங்கே வந்தோம் நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனால் அவராக ஒரு பாட்டு போட்டார். எனக்கு அந்த விஷயம் வந்து உங்ககிட்ட பிடிச்சிது, அதனால தான் நான் உங்களையும் மியூசிக் டைரக்டராக போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லேட்டராக சொன்னார். ஸோ அப்படி தான் வந்து சரவணன் சாரோட எனக்கு ட்ராவல். அவர் எப்போவுமே வரும்போது அவராக ஒரு லிரிக் எழுதிட்டு தான் வருவார், ஒரு ஒரு ஐடியாவாக எழுதிட்டு வருவார். எனக்கு எப்போவுமே லிரிக் கம்போஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ்லாம் இப்படி வச்சுக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அந்த மாசமா கூட அவர் வந்து சடனாக ஒரு நாள் வந்தார். வந்துட்டு அந்த கதையில் இருக்குது 6 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 6 மாதமாக ஏங்கி தவிச்சேன் பூங்கொடி அப்படின்னோடனே அவர் வந்து நான் சும்மா டம்மியாக எழுதியிருக்கேன் சார், நீங்கள் சும்மா ஏதாவது கம்போஸ் பண்ணுங்கன்னாரு. நான் இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து கம்போஸ் பண்ணோன்னா அவர் பயங்கர ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவர் என்ன நினச்சாருன்னா இது வந்து சும்மா ரஃப்பு தான், நம்ம நாமுத்துக்குமாரை வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் வச்சுருந்தார். எல்லாம் நாங்கள் சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் நாமுத்துக்குமாரை போய் மீட் பண்ணுறோம். போனவுடனே அவரில் இந்த சாங் லிரிக் நல்லா இருக்குது, இது எதுக்கு மாற்றணும், நீங்கள் இதை அப்படியே விட்ருங்க சூப்பராக இருக்கே அப்படின்னாரு. இல்லை நாங்கள் சும்மா டம்மியாக தான் எழுதுனுட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் இதை இப்படியே விடுங்க, இது வந்து செம்ம ஹிட்டாக வந்த சாங், நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மற்ற பாட்டெல்லாம் அவர் எழுதினார். இந்த ஒரு பாட்டு மட்டும் சரவணன் சார் தான் எழுதியிருந்தார், இந்த எங்கேயும் எப்போதும்ல. 6 மாசமா நான் முத்துக்குமாரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? அதான் அவர் வந்து ஒரு ஸ்பார்க். அவர் எப்பவுமே அவர் கண்ணே வந்து பயங்கர அந்த நான் எப்பவுமே நோட் பண்ணுவேன், அவர் லிரிக் சொல்லும்போது ஐபால்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார், இதுதான் சிச்சுவேஷன் சொன்னோடனே கொஞ்சம் யோசிப்பார். யோசிச்சுட்டு
அதில் இருக்கிற ஒரு ஐடியாஸை நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். டைரக்டரில் சரி இப்படி வேணாம் அப்படின்னோடனே அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தம் எடுத்து அடிப்பார். அப்படியே யோசிப்பார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா 40 செகண்ட்ஸ். டக்குன்னு வேறு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவார். சொன்னோன்னே அவரில் இல்லை இப்படி கூட வேணான்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிப்பார். அப்படியே சைலண்ட் ஆகிட்டு திருப்பியும் இன்னொரு ஐடியா கூட. எல்லாமே இந்த செகண்ட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ்லேயே டோட்டலாக ஒரு கான்செப்டே வேறு ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். டைரக்டர் ஏதோ ஒன்று நினச்சிருக்காரு, அதை வாங்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதை மாதிரி பண்ணது தான் இந்த உன் பேரே தெரியாத சாங் வந்து. என்ன ட்ராவல் பண்ணலான்ட்டு புரியாமல் ஒன்று இருந்துச்சு. நான் டியூன்லாம் கொடுத்துட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் ஃபுல்லாக கொடுத்தாரு. சூப்பராக இருந்தது. டைரக்டரில் சரி இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்றார். அப்புறம் செகண்டு ஒரு டிராஃப்ட் கொடுத்தாரு, அதையும் வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் 2 பேரும், அவர் எப்போவுமே கூடயே உட்கார வச்சு எழுதுனா அவருக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 2 ஹவர்ஸில் முடிச்சிருவார். எங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நாங்கள் 2 பேரும் போனோம். அந்த சாலிகிராம் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போன உடனே டியூனை போடு சத்யா, நீ டியூனை போடு அப்படின்னாரு. நான் அப்போ அந்த ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணுவேன். பண்ணிவிட்டு பேப்பரும் பேனா என்கிட்ட கொடுத்துருவாரு. நீ தான் எழுதணும். ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறாரு கான்செப்டாக பேரை வச்சு போகலாமா அப்படின்னோடனே அவர் டக்குன்னு டைரக்டர் சூப்பராக இருக்குது, இந்த ஐடியா நல்லா இருக்குது. அப்புறம் தான் சொல்கிறார் உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைப்பேன். கடைசி வரைக்கும் பேரே சொல்லாமல் முடிச்சிடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு டைரக்டர் செம்ம ஹாப்பி. அப்படி தான் அந்த பாட்டு முடிச்சது. ஒவ்வொரு சாங்கும் அப்படி தான். மற்ற சாங்லாம் ஒரே இதுலேயே பண்ணிட்டார். இந்த ஒரு சாங் மட்டும் ஒரு 2-3 வெர்ஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுடைய பாடலாம் கேட்டு ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னார்? அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டார். ஆக்சுவலாக அந்த மாசமா 6 மாசமா சொட்ட நினைவத்தை கேட்ட உடனே வந்து அவர் சொல்லிட்டார் இது செம்ம ஹிட்டு, இந்த சாங்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா சாங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து மாசமாக தான் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. சரவணன் சார் அப்புறம் சொன்னார். ஆனால் என்ன சொன்னார்னா ஜெய் மட்டும் வந்து மாசமா 6 மாசமா வந்து அந்த சாங் இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டதா அவர் வந்து ஆக்சுவலாக சொன்னார். இப்போ ரீசெண்டாக சொன்னார். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலை அந்த சாங்கு. ஆனால் டைரக்டர் சொன்னார் இல்லை இதுதான் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது ஹிட் ஆனப்புறம் அவரே சொன்னார் ஆமாம் நிஜமாக இது சூப்பராக ஹிட் ஆச்சுன்னு. முருகதாஸ் சார்கிட்ட வந்து எனக்கு அவர்கிட்ட பாராட்டுன்னு சாங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக படம்லாம் முடிச்சாச்சு. அவர் வந்து காலையில் 6 மணிக்கு தான் வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபுல் நைட் எப்பவுமே ஒர்க் பண்ணுறேன். சரி எல்லாமே முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்தார். வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக போட்டு காமிச்சேன். ஃபுல்லாக போட்டு காமிச்ச உடனே எங்கேயுமே ஒரு கரெக்ஷன் கூட சொல்லலை. ஃபுல் மூவி பார்த்துட்டு கை கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப பயந்தேன், பாட்டு நல்லா பண்ணிட்டீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பயம் இருந்துச்சு, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. அதுவும் கடைசியில் அந்த அவனோட டெத்துக்கு அப்புறம் ஒரு சைலண்ட் விட்டு ஒரு இடத்துல மியூசிக் எடுத்தீங்க, அங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராக வருவீங்க அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டிட்டு பண்ணார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளராகவும் உங்களுக்கு வெற்றி, ஒரு பாடகராகவும் அந்த படத்தில் அறிமுகமாக இருந்தீங்க. ஆமாம் மாசமா 6 மாசமா 6 மாசமா ஏங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு வாரமா சில பல வாரமா காத்து கடந்தேனே பூவிழிக்கு கண்ணுரங்கல செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல மாசமா ஏங்கி தவிச்ச மாசமா 6 மாசமா ஏங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு. இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும்னு முடிவு பண்ணது யார்? அதுவும் டைரக்டர் தான். ஆக்சுவலாக இதுக்கும் நான் நிறையா வாய்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் சும்மா கம்போசிங் எப்போவுமே ஒரு சாங்கில் லிரிக் எழுதும்போது நான் தான் பாடி ஆகணும். உன் பேரே தெரியாது கூட நான் தான் பாடியிருந்தேன். எல்லா பாட்டும் நான் தான் பாடி வச்சுருந்தேன். இந்த பாட்டு மேல் சோலோனால என்ன ஆச்சுன்னா என்னோடய வாய்ஸ்லேயே வந்து ஷூட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. நான் மைண்டில் வச்சுருக்கேன் வேறு யாராவது எடுக்கணும்ட்டு. டைரக்டர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் யாராவது சிங்கர்லாம் நான் ஆக்சுவலாக வர வச்சுட்டு எல்லாம் பாட வச்சு போட்டு காமிச்சோன்னா ஒரு ரியாக்ஷனே இல்லை. சார் இல்லை சார் இது வந்து ரொம்ப உங்கள் வாய்ஸில் ஒரு இயல்பாக ஒன்று இருக்குது, இது வந்து ரொம்ப மியூசிக்கலாக ரொம்ப திறமையாக பாடின மாதிரி இருக்குது, அது வேணாம், எனக்கு உங்களோட இயல்பு தான் வேணும்.
எனக்கு வந்து கொஞ்சம் சங்கதிலாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். சார் இந்த சங்கதிலாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க சார், எனக்கு கொஞ்சம் அது வராத மாதிரி இருக்குது. இல்லை இல்லை இது இப்படியே விட்டுருங்க, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த பாடல் வந்து என்னோட வாய்ஸில் வந்து அவர் ஃபைனல் பண்ணார். சரவணுடைய இயக்கத்தில் சமீபத்தில் உருவான நாடு திரைப்படத்தில் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருந்தது உங்கள் இசை. ஆமாம். ஒரு பாடல் வந்து நீங்கள் பீச்சிலேயே வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தேன். அங்கேயே ரெக்கார்ட் பண்ணீங்களா எப்படி? இல்லை, ஆக்சுவலாக அந்த பாடல் வந்து ஃபுல்லாக அந்த கதையே மலைவாழ் மக்களை பேஸ் பண்ணதுனால அந்த ட்ரைபலோட அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரைபலான ஒரு அப்ரோச்சில் மியூசிக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சி அந்த படத்தில். போய் நான் ஆக்சுவலாக லைவ் எல்லாம் போய் எடுத்தேன். சேலம் பக்கத்தில் ஒரு அங்கே இருக்கிற ஒரு கலைக்குழு எல்லாம் வச்சு நிறையா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேட்டிவ் சவுண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதில் ஆக்சுவலாக ஒரு மலை மேலேன்னு ஒரு சாங் இருக்கும், ஏலேலாயின்னு ஒரு சாங் இருக்கும். பட் அது படத்தில் இல்லை, அது ஆடியோவில் இருக்குது அந்த சாங்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு, கொஞ்சம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இசைஞானி தான். அவர் நிறைய இந்த மாதிரி இந்த ஃப்ளூட்டை பேஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணது தான். எனக்கு இந்த படம் பண்ணும்போதே இது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான படம் தான். ஃபுல்லாக எமோஷ்னல். எனக்கு எமோஷ்னல்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பாட்டு தோணுன்னா அழகிய கண்ணே தான் தோணும். அழகிய கண்ணேன்ற பாட்டு கேட்டாலே கண்ணு கலங்கிடும் எப்போவுமே. அவ்வளோ உயிர் எனக்கு அந்த பாட்டு. அதே சரவணன் சாருக்கும் அந்த பாட்டுன்னா ரொம்ப உயிர். அதுலேயும் பயங்கர சிங்க் எங்கள் 2 பேருக்கும். நான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து நான் இதை தான் சொல்கிறேன், இதில் வர்ற சவுண்டு மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவோம் சார் அப்படின்றேன். அவருக்கு சூப்பர் சார் அப்படியே பண்ணலான்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சவுண்ட். அந்த ரெக்கார்டரில் அந்த ஃப்ளூட்டு அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெக்கார்டர்ஸ்லாம் வச்சு இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது யார் ஆசைன்னா நம்ம படையப்பா ஸ்ரீராம், அவர் வெற்றி கொடி கட்டு பாட்டு பாடினார் இல்லையா, அவர் வந்து மிகப்பெரிய ஃப்ளூட்டிஸ்ட். ஸோ அவர் தான் எனக்கு இந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான சவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாசித்து கொடுத்தாரு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் ஒத்த செருப்புக்கும் வந்துச்சு. ஒத்த செருப்பு வந்தோடனே அந்த படத்தோட நினைவுகள் வந்து ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு. அப்போ தான் ஆக்சுவலாக இந்த ஃப்ளட்டு வந்த டைம், அந்த 2015 நினைக்கிறேன். ஆமாம், 2015 அந்த ஃப்ளட்டு வந்த டைமில் டெய்லி நம்ம ஸ்டுடியோவில் தான் இருப்பார். அவர் வந்தாலே ஒரு படையோடு வந்துடுவார். வரும்போதே என்னென்னமோ சாப்பிட எடுத்துகிட்டு வருவார் சார். அதாவது நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் கூட அவர் கொடுத்து நான் சாப்பிட்டே ஆகணும். அவர் ஏதோ தோட்டம் வச்சுருக்கேன்னு சொல்லுவார் அந்த மரக்காணம்ல இருந்து. அங்கேருந்து ஸ்பெஷலாக அந்த சப்போட்டா பழம்லாம் கொண்டு வருவார். பெரிய பெரிய சப்போட்டா பழம் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். அதை வேறு அழகாக தேன்லலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அவர் சாப்பிட கொண்டு வரலாம். எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் தனியாக கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி பலாப்பழம் என்னென்னமோ இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஈவினிங் ஆனால் ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, நைட் ஆனால் வாங்கி கொடுப்பாரு. இப்படியே என்ன அப்படி ஒரு கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவரோட இந்த கேரிங்கிறது வந்து ரொம்ப கிரேட். அங்கேயே ஸ்டுடியோலேயே நாங்கள் ரொம்ப ஒரு 2 மாதம் கிட்ட ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து என்னை நேரில் வந்து சொல்லனாலும் பின்னாடி போய் நிறைய பேர்கிட்ட திரைமறைவில் வந்து என்னை பற்றி பயங்கரமாக புகழ்வார், எல்லார்ட்டையும் சொல்லுவார். என்கிட்ட கூட வந்து கொஞ்சம் அளவாக சொல்லுவார். எனக்கு ஒர்க்கில் அந்த கரெக்ஷனில் மெயினாக இருப்பாரே தவிர ரொம்ப அப்ரிசியேஷன் இருக்காது. அப்படி சைலண்ட்டாக இருந்துட்டு வேறு ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்புறம் அப்படி தான் ரொம்ப மென்மையாக சொல்லுவார். நிறைய டைமில் வந்து அவர் எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும்ல, படமும் அப்படி தான் இருக்கும். அவர் சாதாரண பேசினாலே ஒன்று சொன்னாருன்னா நிறைய விஷயம் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வெறும் இந்த கீபோர்டு வாசிக்கிறது அதில் ஏதாவது கரெக்டாக இருக்கா, மியூசிக் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன்னா, அவர் ஏதாவது பேசுகிறத நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தெரியும் என்ன இவர் எது சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து நான் ஏதாவது சிரித்து இல்லைன்னா அவர் சொன்ன விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைப்பார். எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி சைலண்டாக இருப்பேன். நான் ஒரு ஸ்டேஜில் எதுவுமே சொல்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டார். இவங்கிட்ட எதுவும் சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேங்குது. எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது அவரோட அந்த நாலேஜுக்கு. ரொம்ப லேட்டாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓ இப்படி சொல்கிறாரு, இதில் இவ்வளோ அர்த்தமாக இருக்கா அப்படின்னு கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க எனக்கு. அப்புறம் தான் அப்படியா ரியாக்ஷன் பண்ணுமா, அதுக்கெலாம் எனக்கு அதுவே தெரியாதுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு ட்ராவல். அந்த படங்களுக்காக எனக்காக நிறையா கூட உட்காந்து இந்த ஃபாரின்லலாம் நிறையா ரெக்கார்ட் பண்ணோம் அந்த தீம்ஸ் எல்லாமே. அந்த படம் பார்க்க போனால் ஒரு 3 பேருக்கு ரொம்ப ஒரு நல்ல நேம் கிடச்சி. கேமரா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக்ன்றது அந்த படத்தோட
மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7 வந்து பணியாற்றுறதுல உங்களுக்கு சவாலாக இருந்தது இது? பார்த்திபன் சார்னாலே சவால் தானே. ஏன்னா அவர் லேயர்ஸில் வந்து டக்குன்னு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நம்ம தாட் ஒன்று இருக்கும், இப்படி அப்ரோச்சில் இப்படி போகலான்னு. அவர் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருப்பார். ஆக்சுவலாக அந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் இருக்கும், அந்த கண்ணாடி இருக்கும், அந்த சோடா புட்டி கண்ணாடி மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஷார்ட்டு போகும். அப்படியே பார்த்தா மேலே வந்து ஃபேன் இருக்கும், அதில் உஷான்னு எழுதியிருக்கும். உஷான்றது அவருடைய மனைவியோட பெயர். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. நான் சாதாரணமாக உஷா ஃபேனுன்னு நினச்சிட்டு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் தான் தெரியுது உஷான்றது அந்த மனைவியோட பெயர். அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஹைலைட் பண்ணோன்றது சொல்கிறாரு. எதுக்கடா இங்கே இந்த ஃபேனை காமிக்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் இன்னொன்று சொல்கிறாருன்ட்டு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஸ்டோரியில் அவர் சொன்னார், இருந்தாலும் நமக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வெறும் ஒரே செஷன் போட்டிருப்பேன், இங்கே ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் நிறைய சொல்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்துச்சு. அதுவும் அவருடைய அந்த சைக்கோத்தனமாக சடனாக கத்துவார், இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த கையை எப்படி இப்படின்னு பண்ணுவார். அதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு சவுண்டு வேணும், இது அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து அந்த படத்தில் இருக்கும். மிகப்பெரிய அனுபவம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு. பெண்ணினை சேர்ப்பில் உங்களை கவர்ந்த படங்கள்னா எந்தெந்த படங்களை சொல்லலாம்? எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நீ கேட்ட உடனே டக்குன்னு தோன்ற இது வந்து இதை தேய்த்திடாது, இமிடியேட்டாக வந்துடும் எனக்கு. ஏன்னா அந்த படத்தை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே நான் ஸ்கூலில் படிக்கும்போது அத்தனை முறை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ஏதோ ஒரு தேட்டர்லலாம் போய், அம்பத்தூர் ஆவடியிலலாம் ஒரு தேட்டரில் அந்த படம் போய் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த டைமில். எல்லா படமும் அவரது சூப்பர் தான். நான் ஸ்கூலில் ரொம்ப ரசித்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படம், அப்புறம் அஞ்சலி, அப்புறம் மௌனராகம். இது இல்லாமல் எவ்வளவோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது வந்து கேட்டோன்னு சொல்கிறதுக்கு உண்டான படங்கள் இது. சுந்தர் சியோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் தீயா வேலை செய்யணும். ஆமாம், தீயா வேலை செய்யணும் குமார். ஆக்சுவலாக அவர் அந்த கலகலப்பு ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே அவரே வந்தார் என்னோட ஸ்டுடியோக்கு வந்தார். ஏன்னா எங்கேயுமே போதும் ஹிட் ஆன உடனே அவர் ஸ்டுடியோக்கு வந்து கேட்டார், கலகலப்பு இந்த மாதிரி பண்ணுறேன்னு. அப்போ நானும் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கேயுமே இப்போது முடிஞ்சோன்னா அப்போ ஒரு 3 படம் வந்து கமிட் பண்ணிட்டேன் அந்த டைமில். பொன்மாலை பொழுதுன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை, அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு படம். அப்போ வந்து எனக்கு தெரியும் சுந்தர் சி சார் வந்து ஆரம்பிச்சானா டக்குன்னு முடிச்சிருவார், இமீடியட்டாக ரிலீஸு. அப்போது என்னென்னா நான் ஆல்ரெடி கமிட் பண்ணது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல, அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு படம்னா நம்ம இப்போ இந்த படங்கள்லாம் நான் என்ன ஆன்சர் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது முடியறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், அதுக்கப்புறமும் பண்ணலாமா கேட்டேன். அவரில் இல்லை நம்ம இப்போ இமீடியட்டாக ஷூட் போகிறோம், நாங்கள் அவர் 2-3 மந்த்ஸ்லேயே எல்லாமே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா. அப்போ வந்து சரி ஓகே பரவாயில்ல, அடுத்த படத்துக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த படம் நான் பண்ணலை. அதே மாதிரி அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்தார் தீயா வேலை செய்யணும் குமார் வந்து, அவரே வந்து பேசினார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான் மிஸ் பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சார், திருப்பி என்னை வந்து கேட்டது ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக அதாவது கமிட் பண்ணேன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது அதுதான் அந்த கதையிலே இருக்குது, தீயா வேலை செய்யணும். தீயா வேலை செய்யலைன்னா அவர்கிட்ட இருக்கவே முடியாது. அது மாதிரி தீயால பேயா வேலை செஞ்ச நைட் அண்ட் டே வந்து பயங்கர பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ப்ரெஷர் ஆகிடும் நமக்கு. ஏன்னா ஒரு கரெக்ஷன் சொல்லி ஒரு கரெக்ஷனை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரீல் ரெடியான்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணுவார். அதாவது தெரியும், இருந்தாலும் ஒரு கால் பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்கும், பக்குன்னு ஆகிடும். ஏன்னா இப்போ தான் 3rd ரீல், இப்போ தான் அவர் சொன்ன கரெக்ஷன் முடிக்கிறோம், 4th ரீல் ரெடியாக கேட்குறாரு, அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து ரொம்ப கேஷுவல், அவர் எப்பவும் போல் அவர் கேஷுவல் தான், ரொம்ப அந்த கரெக்ஷன்ஸ்லாம் அப்படிலாம் இருக்கா வந்து ஜெனுவினாக சொல்லிவிடுவார். இது அந்த காமெடிக்கு மட்டும் இது கொஞ்சம் வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா, ரொம்ப ரெகுலர் கிளீஷே மியூசிக்காக இருந்துச்சுன்னா வேணாம், நம்ம எஃபெக்ட்ஸாக போவானா, ஜென்ரலாக மியூசிக்கலாக போவோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்போவுமே அவர் சொல்வார். பாட்டுக்கு வந்து அவர் எப்போவுமே கேட்டுட்டு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் சொல்வார், அந்த நெடுஞ்சாலையில் வர அந்த இஞ்சாதே சாங் வந்து சூப்பர் சத்யா,
சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லுவார் அந்த பாடலை பற்றி. இசைத்துறையில் இப்போ நிறைய போட்டியாளர்கள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? போட்டியில் எல்லாருக்கும் வந்து ஒரு வைடாக எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதனால் அது போட்டிலாம் கிடையாது. அவங்கவுங்களுடைய இப்போ நான் வரும்போதும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சனால தான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ டெய்லி பல திறமைசாலிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருமே வந்து ஃபில்ம் பேஸ்டாக தான் வந்து சக்ஸஸ் பண்ணோன்னு இல்லைன்ற ஒரு இது பிரேக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அந்த இண்டிபெண்டில் பண்ணுறது, அவங்களே ஷார்ட் ஃபில்ம் பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில்முக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ரீச் தான். இப்போது ரீச் எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பிராண்டிங் ஆகிட்டே இருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக நிறைய திறமைசாலிகள் வந்துகிட்டு இருக்காங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. சில பாடல் நம்ம பெருசாக வெற்றி பெறும் அப்படின்னு நினைப்போம், வெற்றி பெறுறதில்லை. பாடல்கள் வெற்றியினுடைய சூட்சமாக எங்கே இருக்குது? அது தெரிஞ்சதுன்னா எல்லாருமே வெற்றியாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்களே. அதனால தானே எல்லாருக்கும் ஒரு ரெண்டும் கலந்து தானே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது தெரியவே தெரியாது. அந்த சூட்சம்ன்றதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சு அதுவாக ஒன்று கிரியேட் ஆகுது. எல்லா படைப்பும் வந்து நல்லா வரணும்னு தான் எல்லாரும் பண்ணுறாங்களே தவிர யாருமே இதை வந்து சொதப்பலாக பண்ணணும்னு யாரோட மைண்ட்லேயும் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகுது, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகாமல் போகுது. அது நம்ம கையில் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு விடையே கிடையாது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் விடையே இல்லை. ஏன் எங்கேயும் இப்போது ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சிலதெல்லாம் ஹிட் ஆச்சு, சிலதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, இருந்தாலும் போய் ரீச் ஆகலை. அது இல்லாமல் இப்போ வந்து படத்தோட ரீச்சு ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. படத்தோட ரீச் இல்லைன்னா பாடல் யாரும் வந்து கேட்குறதுக்கே ரெடியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் எனக்கு இப்போ தெரிஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம படம் வந்தது தெரியலனா கூட பாடல் வந்து கேட்டுட்டு நம்ம அதை கேட்போம். படம் பேர் தெரியாமல் பாட்டை கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ வந்து அந்த படங்கள் ஹிட் ஆனால் மட்டும்தான் அந்த பாடல் வந்ததே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கூட சில இதெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நல்ல பாடல் நிறைய வருது, தெரியாமே போகுது. இன்றைய இளம் இசையமைப்பாளரில் உங்களுக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நான் எது கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நியூ அப்ரோச்சில் இப்போ எல்லாரும் நல்லா மியூசிக் பண்ணுறாங்க. ஏன்னா சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு டியூன் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டியூன் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து அந்த சவுண்ட் டிசைனிங்காக இருக்குது. அதை நமக்கு தெரியலனா கூட அதை ரசிக்கிற தன்மை ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த டேலண்ட் இருக்குது. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கேட்பேன். இப்போ சந்தோஷ் நாயெல்லாம் ரொம்ப எனக்கு க்ளோஸு, பயங்கர க்ளோஸ். எல்லா பாட்டும் சந்தோஷோட பாட்டு எல்லாமே கேட்பேன். அனிருத்து தான், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து கேட்கவே வேணாம், நமக்கு காதில் வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு பெரிய ரீச் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் அப்கமிங்கில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பேர் தெரியல, பட் நான் எல்லா சாங்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் நான் பாலிவுட் மியூசிக்கும் நிறைய கேட்பேன். அங்கேயும் ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க. இண்டிபெண்ட்டாக சாங் பண்ணும்போது இங்கேயும் வந்து இண்டிபெண்ட் சாங்ஸ்னு நிறையா நான் கேட்குறேன். ஆக்சுவலாக ஃபில்ம் சாங்கை தவிர்த்து எல்லாமே கேட்குறதுனால நானும் அதை பார்த்து அப்டேட் ஆகிட்டே இருக்கேன். ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய பயணத்தில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வருத்தப்பட்ட தருணங்கள் அது மாதிரி எதாவது உண்டா? எனக்கு அதான் மகிழ்ச்சி வருத்தம்ட்டு ரெண்டும் நான் பிரித்து பார்க்குறதே இல்லை. எனக்கு ஒரு நேர்கோட்டில் அப்படியே இருக்கணுன்றது தான் என்னோடய லைஃப் ஸ்டைலாக நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சோர்ந்து போகிறதோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது எனக்கு வந்து அது ரொம்ப பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறது. ஏன்னா அது எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு நடந்தால் அது எக்ஸைட்மெண்ட்டாக மாறுது, நமக்கு நடக்கலைன்னா அது சோர்வாக மாறுது இல்லை. அதே மற்றவங்களுக்கு நடக்கும்போது அதையும் நமக்கு நடந்ததாக நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. நம்ம தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் சாதிக்கும் போது அதே மகிழ்ச்சி நமக்கு எப்போ கிடைக்குதோ அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றவங்க சக்ஸஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியில் இருக்கேன். பிரபலமான இசைக்கலைஞர்கள் யாரையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு சத்தியாக கிடைச்சிருக்கு? நான் என் கூட இருந்தவங்க எல்லாமே பிரபலமானவங்க தான். என்னோடையே எல்லோரும் ட்ராவல் பண்ணி எல்லோரும் வந்தவங்க. ஹரிச்சரன், சைந்தவி, சின்மயி, பிரதீப், ஷான் ரோல்டன், அவன் வந்து ஆர்ஆர்ன்னு தான் சொல்லுவேன். ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன், இன்னும் அதே மாதிரி மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாருமே என்னோட ட்ராவல் பண்ணவங்க தான். இப்போது ராகமாளிகாவில் ஒரு ட்ரூப்பு, அந்த பேண்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போது அந்த விஜய் டிவிலையும் இன்னும் உலகம் முழுக்க வந்து பெரிய டாப் ஸ்டாராக இருக்காங்க எல்லாருமே.
ஸோ மியூசிஷியன்ஸாக இருந்து இவ்வளோ பெரிய நேம் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாருமே என்னோட இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து பிரபலங்கள் தான். அவங்களோட எப்போவுமே நான் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கேன். தமிழ் திரையிசை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இளையராஜா ஐக்கான்னா, இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஐக்கான். ஏஆர் ரஹ்மானை சந்தித்து பேசியிருக்கீங்களா நீங்கள்? பர்சனலாக நான் பேசல. என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவர் வந்து பேசினது தான். மற்றபடி பார்த்துருக்கேன், கையெல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தான். பர்சனலாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நானும் போகல. நெடுஞ்சாலையோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். ஸோ அப்போ வந்து என்னை ரொம்ப இதுவாக பாராட்டினார். வெரி இம்ப்ரெசிவ் மியூசிக், நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார் ரஹ்மான் சார். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எப்போவுமே எனக்கு. அவரோட எல்லா சாங்ஸும் கேட்பேன். எனக்கு இன்னும் கூட அவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல், அவர் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று மியூசிக் பண்ணார். அதை இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த ஜென்ரேஷனுக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லா மியூசிஷியனும் அவர் தான் ஒன்லி ஒன் இன்ஸ்பிரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. இசையமைப்பாளரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குது. சத்யாக்குன்ற அது மாதிரி தனியாக ஒரு பாணி இருக்கா? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு நோட்டீஸ் பண்ணவும் தெரியல. நான் தான் வளர்ந்தது இளையராஜா இசைஞானியோட இசையை கேட்டு வளர்ந்தேன். அந்த ப்ரோக்ராமிங்காக பண்ணி வரும்போது ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணுறேன். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் எனக்குன்னு பாணி இருக்கான்றது தெரியல எனக்கு. ஆக்சுவலாக நான் ஒன்றும் வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு யூனிக்காக இது பண்ணால் இவர் தான் தெரிகிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது எனக்கு யூனிக்காக எனக்கு தோணுது. இந்த திரைத்துறையில் இசையில் ஏதாவது வித்தியாசமாக சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இசையை வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பண்ணாலே போதும், ரொம்ப வித்தியாசமாக போகாமல். வித்தியாசம்ன்றது வந்து நமக்கு எதுவுமே பிடிச்சா போகிறோம், அவ்வளோதான். அதில் சின்ன வித்தியாசங்கள் வச்சா போகிறோம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போனால் நம்ம சிலதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க முடியாது. எதுவுமே ஆத்மார்த்தமாக எது பிடிக்குதோ அதுதான் வித்தியாசம். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சில வித்தியாசங்களையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இசை பயணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவை தந்திருக்கு? எப்போவுமே நிறைவோடு தான் இருக்குது. என்னுடைய மனசு, என்னுடைய ஆன்மா எப்போவுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது சொல்லிக்கிட்டே இருக்குது. இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் வள்ளலாருடைய நிறைய போதனைகள்லேருந்து நம்ம உணர்கிறோம். ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக வாழணுன்றது என்னுடைய முறையாக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டா? ரொம்ப ஈடுபாடெலாம் இல்லை. அதான் அவர் சொல்கிற அந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஒரு தன்மை வந்து அது ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வள்ளலாருடைய போதனைகள்லாம். அதனால தான் இந்த பாடல் கூட நான் பண்ணேன். இப்போ இதில் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரை பற்றியாவது ஏதோ நம்ம குறை பேசணும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிறரை பற்றி குறை பேசாமல் இருக்கிறது தான் ஒரு மனிதனோட தன்மை, உண்மையான தன்மையே அதுதான் நமக்குள்ள ஒரு அமைதியும். பிறரை குற்றம் சொல்லி நம்ம வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம எப்போ நிறைவாக இருக்கோமோ நம்மளும் நிறைவாக இருக்கும், மற்றவங்களும் நிறைவாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய இது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.